السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. جزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா என்பது என் தலைப்பு. இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்பது மட்டும்தான் பதிலாக இருக்க முடியும். ஏனென்றால் இஸ்லாம் என்ற வார்த்தை சொல்லாடலே அமைதி, சாந்தி மார்க்கம் என்பதை பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகின்ற பொழுது, மன் قتل نفسا بغير نفس او فساد في الارض فكأنما قتل الناس جميعا. அநியாயமாக இந்த உலகில் ஒரு உயிரை கொல்பவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்றவனை போன்றாவான். இந்த உலகத்தில் அநியாயமாக ஒரு உயிரை கொல்பவன் ஒரு உயிரை வாழ வைப்பவன் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனுக்கு சமம் என்று குர்ஆன் சொல்கிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லுகின்ற பொழுது, மல்லம் யர்ஹமின் நாஸ் லா யர்ஹமுல்லாஹ். உலகில் வாழுகிற மனித சஞ்சாலத்திற்கு இரக்கம் காட்டாமல் தீவிர போக்கோடு நடப்பவன் லா யர்ஹமுல்லாஹ், வானில் உள்ள அல்லாஹ் அவன் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூபாலத்தின் மீது இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று போதித்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அண்டை வீட்டாரு கூட ஒருவனால் எவன் மூலமாக ஒரு அண்டை வீட்டார் அச்சுறுத்தலோடு வாழ்கிறானோ அவன் உண்மை மூமின் கிடையாது என்பதை சொன்னார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, எவன் உண்மை மூமினாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டானோ, நாளை மறுமையை ஏற்றுக்கொண்ட உண்மை மூமின் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று மனிதர்களோடு நடக்கின்ற மாண்பை குறித்து இஸ்லாம் இவ்வாறு பேசுகிறது. இதைகளை தாண்டியும் நீங்கள் வாகனிக்கிற மிருகங்களின் மீது அதிக பொதிகளை சுமத்தி அவைகளுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கிறது. மனிதத்தை தாண்டியும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இரக்கம் காட்டுகிற மார்க்கத்திற்கு பெயர்தான் இன்றைக்கு தீவிரவாதம். அதே நேரத்தில் இஸ்லாம் அமைதியைத்தான் தூண்டுகிறது. இஸ்லாம் தீவிரவாதத்தை எங்கும் ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் அமைதி மட்டுமே தான் தூண்டுகிறது. சமூக மனிதநேயத்தை தான், சமூக நல்லிணக்கத்தை தான் இஸ்லாம் போட்டுகிறது. இருந்த போதிலும் இதற்கு பிறகும் மனிதநேயத்தை போற்றுவதற்கு பெயர்தான், சமாதானத்தை, அமைதியை உண்டாக்குவதற்கு பெயர்தான் தீவிரவாதம் என்றால் அத்தகைய செயல்களை செய்பவர்கள் தான் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுவார்களேயானால் இந்த மண்ணகத்தில் அமைதியையும் சன்மார்க்க சுமூகத்தையும் மனிதநேயத்தையும் போதிப்பதுதான் தீவிரவாதம் என்றால் அத்தகைய நடைமுறைப்படுத்துவதுதான் தீவிரவாதம் என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுமானால் அவைகளை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தீவிரவாதிகள் நாங்கள் தான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். எனவே இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.